உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மாம்பழ ஜாம். இது கடையில் வாங்குகிற ஜாமை விடையும் ரொம்ப ஹெல்த்தியானது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, கலர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, எந்த விதமான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ நல்ல மாம்பழ சீசன்ன்றதுனால இப்போ பார்த்து செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு 2 நல்ல பழுத்த மாம்பழங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல நார் இல்லாத நல்ல ஃபைனாக இருக்கிற மாம்பழமாக இருந்தால் இதுக்கு சூப்பராக இருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதுக்கு ஒரு அல்ஃபோன்ஸாவும் சேலம் பெங்களூராவும் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு சில வெரைட்டி மாம்பழங்களில் சின்ன சின்ன நார் மாதிரி வரும். அது சாப்பிட்றப்ப வாய்க்கு வந்தால் நல்லா இருக்காது. குட்டி குட்டி பல்ப் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அரைச்சதை ஒரு பவுலில் போட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழத்தை மெஷர் பண்ணிட்டு ஊற்றிக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பவுல் இருக்குது. அதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடிப்பிடிச்சு கீழே கிட்டி கிட்டியாக வந்துடும். ஒரு 5-6 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சுண்டிடுச்சுன்ட்டு. இது ரொம்ப மேலெல்லாம் தெரிக்காது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுப்பு சிம்மிலையே வச்சு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். மாம்பழத்தினுடைய ராஸ்மெல்லாம் போய் பாதி அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் மாம்பழம் இருந்தது, எனக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பழங்கள் நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால 3/4 கப்பே போதும். உங்களுக்கு பழம் கொஞ்சம் கம்மி ஸ்வீட்டாக இருந்ததுன்னா 1 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். இது எனக்கு சூப்பராக இருந்தது. சர்க்கரை சேர்த்ததும் மாம்பழம் கொஞ்சம் நீத்த மாதிரி இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா சரியாக போயிடும். நாம் விரும்பினா பொடி பொடியாக கட் பண்ண மாம்பழ துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். அது சாப்பிட்றப்ப சின்ன சின்ன பல்ப் வாய்க்கு வரப்போ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அது சேர்க்கலை. எவ்வளோ நைஸாக அரைச்சி கூட பாருங்கள், இதுலேயே குட்டி குட்டி பல்ப் இருக்குது. இது சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம், அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். பாருங்கள், நம்ம ஜாம் நல்லா 3ல் 1 பங்கு அளவுக்கு தான் இருக்குது. நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஜாம் ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. இப்படி கலந்து விடப்போ கடாயிலிருந்து ஒட்டாமல் வந்தால் நம்ம ஜாம் தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் ஒட்டுது, கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஜாம் சூப்பராக தயாராகிடுச்சு. கலந்து விடுறப்ப கடாயில் ஒட்டவே இல்லை, கரண்டி கூடவே வருது. பாருங்கள், இது கலந்து விடுறப்ப எப்படி தனியாக வருது. இதுதான் பக்குவம். நம்ம ஜாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு பார்க்குறப்ப வலியக்கூடாது. கரெக்டாக இருக்குது பக்குவம். நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம ஜாம் கரெக்டாக குக்காக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு தட்டில் கொஞ்சம் ஜாம் எடுத்து போட்டு இப்படி அதை செப்பரேட் பண்ணோம்னா தண்ணி வலியக்கூடாது. சாயவாக வச்சு பார்க்குறப்ப நகரக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஜெல் மாதிரி நம்ம ஜாம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய மேங்கோ ஜாம் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வச்சு ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம். பனானா பிரெட் சாண்ட்விச் யூஸிங் மேங்கோ ஜாம். இது செஞ்சு பார்க்க போகிறது ஜோத்ஸ்னா. வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பனானா பிரெட் சாண்ட்விச். குக்கா செஞ்சுதான் செம்மையாக ஸ்நாக்ஸாக இருக்கும். வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது சின்ன ரெசிபி. நாம் செஞ்ச மேங்கோ ஜாமை வச்சு ஒரு குட்டி ரெசிபி.
அங்கே வீட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முதல்ல ப்ரெட்டு, அப்புறமா நாங்கள் செஞ்சு வச்சுருக்க ஜாமு, அப்புறமா வாழைப்பழம், அப்புறமா பட்டரு, அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 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 ஜாமை இந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அங்கே இப்போ இவ்வளோ ஜாமை வச்சு இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ ஒரு பெட்டுக்கு செஞ்சாச்சு. இப்போ நாங்கள் அடுத்த பெட்டுக்கு அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த ப்ரெட்டுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மாதிரி செஞ்சாச்சு. இந்த லேசாக இருக்கிறதெல்லாம் இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். கொஞ்சம் இருக்க ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். அப்புறம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை வச்சிடலாம். இப்போ நம்ம பனானா ஸ்லைஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல பனானா எடுத்து தோலை ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வச்சாச்சு. இப்போ இதை நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். குட். குட்டி குட்டி கை 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 இப்போ இதை கட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நாங்கள் எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்படி அவ்வளோதான். இப்போ இதை ஃபுல்லாக அடிக்காச்சு. இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்க வச்சு லைட்டாக மெதுவாக க்ளோஸ் பண்ணோம். அதான் இப்போ நம்ம இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒரு கையில் கல் இப்போ காஞ்சிச்சு. பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பிரெட் எடுத்து இப்போ நாங்கள் தவாவில் போட்டாச்சு. கொஞ்சம் நைஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சக்கு ஸ்ப்ரெட் பாசு ஸ்ப்ரெட் பாசு அங்கே தும்பிக்காது. நான் நீ மசாலா நான் செய்கிறேன்.
பனானா பிரெட் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. இப்போது இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். பனானா பிரெட் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பனானா பிரெட் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. இதை நம்ம இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஹாப்பி பர்த்டே கொஞ்சம் நான் பின் மசினேன். நாங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு. வாவ், இதான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ சூடாக இருக்கு. செம்மையாக இருக்கு. இன்னமும் நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுவாங்க. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.